வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 22க்கு மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு போட்டியும் வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போட்டி வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சேலரி அது மட்டும் இல்லாமல் இது வந்து பியூர்லி பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு 25,000 30,000 35,000 இது மாதிரி சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லைப்ரரியன் உட்பட இது மாதிரியான பல்வேறு வகையான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. உதவியாளர் பணியிடங்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் 11/8/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற ஃபீஸ் வந்து கிடையாது. எப்படி வந்து அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் எடிட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் இனிஷியல் பேமெண்ட்டே வந்து கிட்டத்தட்ட 78,800 வரைக்கும் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் பார் அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி இன் லா ஆஃப் யூனிவர்சிட்டின்னு வந்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ராக்டிஸ் அட்வொகேட் இன் ஹைகோர்ட்டு அது மாதிரி ஏதாவது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67,700 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பேமெண்ட்டே வந்து இருக்கும். மாஸ்டர் டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா மிஷியோலஜியில் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கே இருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேட்டகிரி இதுக்கு 47,600 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரி என்ன மிஷியோலஜியில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மினிமம் பார்த்திங்கன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டு ஆஃப் மிஷியோலஜி இதில் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லைப்ரரியன் இதுக்கு வந்து 47,600 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து அல்லது பார்த்திங்கன்னா லைப்ரரி ஆட்டோமேஷன் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் வந்து கிளியராக வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 23 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கலாம். இதனோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலில் கணிசாக வந்து விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் என்ன இருக்கணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அல்லது பேமெண்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் கிளியராக சொல்லியிருக்காங்க. www.sci.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா SC ST இவங்க மாதிரி டிசபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து உங்களுக்கு 750 இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. OBCக்கு வந்து 1500 இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.